இப்போ வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ லைனிங் பதில் நான் வந்து கிரேப் மெட்டீரியலே அடியில் கொடுத்துருக்கேன். அப்போ தான் ஃப்ளோ நல்லாயிருக்கும் பஃப்க்கு. ப்ளஸ் எலாஸ்டிக்கில் வந்து இந்த எலாஸ்டிக் யூஸ் பண்ணணும். பட் நான் அதோட திக்கான எலாஸ்டிக் இதில் யூஸ் பண்ணுறேன். இது ரெண்டுத்தில் எது வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஸ்லீவை ரெண்டாக மடித்து இதில் ஹாஃப் ப்ளஸ் ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. ப்ளஸ் அந்த கீழேருந்து 1 இன்ச் மேலே மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ எலாஸ்டிக் தைக்கிறதுக்கு முன்னாடி கீழே வந்து நான் ஓவர்லாக் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து 1 இன்ச் லைனில் வந்து இந்த எலாஸ்டிக்கை வந்து நான் தைச்சி எடுத்துக்கிறேன். ஸோ நார்மல் தையல் இல்லாத ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டு நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஜிக்ஸாக் ஸ்டிச் போடும்போது உங்களுக்கு என்னென்னா முன்னாடி பார்க்க அந்த டிசைன் வந்து பார்க்க நல்லாயிருக்கும் உங்களுக்கு. எலாஸ்டிக் தைக்கணும். ஸோ நான் வந்து ஒரு தைக்கும்போது இப்போ நீங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த டிசைன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஜிக்ஸாக் டிசைனு ஒரு பேட்டர்ன் மாதிரி க்ரியேட் ஆகிருக்கும். இதுதான் ஃபைனல் அவுட்புட். ஸோ ஸ்லீவ் தைச்சதுக்கப்புறம் அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.